ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐஃபோன் இஎம்ஐ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பீங்க. ஐஃபோன் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ எடுக்கிறது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் அன்ஆத்தரைஸ்டு டீலர்ஸ்கிட்ட போய் எடுத்திங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேமெண்ட்டில் 65ன்னு சொல்லுவாங்க. ஆஹா 7000 கம்மியாக கிடைக்கிது ஐ பிளானட்டை காட்டிலும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அங்கே ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ கிடைக்காது. அங்கே நீங்கள் 2 வருஷத்துலேயோ 1 வருஷத்துலையோ கட்டி முடிக்கிறப்ப அந்த அமௌண்ட் ஐ பிளானட்டை காட்டிலும் அதிகமாக போயிடும். நீங்கள் இஎம்ஐயில் தான் எடுக்க போகிறீங்கன்னா தாராளமாக ஐ பிளானட் கண்ணை மூட்டு போயிருங்க. இல்லாட்டி பூர்விகாலையும் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ கிடைக்கும்னு நினைக்கிறேன், அங்கே போயிருங்க. இந்த மாதிரி ஆத்தரைஸ்டு டீலர்ஸ்கிட்ட போய் வாங்குறப்ப உங்களுக்கு ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 24 மந்த்ஸ் தயவு செய்து வேணாம். நீங்கள் போனால் 12 மந்த்ஸ் போங்க, இல்லாட்டி 6 மந்த்ஸ் கூட போங்க. 6 மந்த்ஸ் நீங்கள் மாதம் 50K சம்பாதிக்கிறீங்கன்னா 6 மந்த்ஸ் போகலாம். 20K சம்பாதிக்கிறேன்னா 1 இயர்க்குள்ளே அதை முடிக்க பாருங்கள். நான் போகிறப்ப 24 மந்த்ஸ் இல்லை, அதனால தப்பிச்சு நான் 12 மந்த்ஸ் போட்டேன். 24 மந்த்ஸ் இருந்தால் நானும் அதான் போட்டிருப்பேன். இப்போ 24 மந்த்ஸ் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் ஐ பிளானட்டில் இருக்குது. நான் போகிறப்ப அப்படி கிடையாது. சில டைம் அந்த ஸ்கீம் இருக்கும், சில டைம் இருக்காது. டக்குன்னு 24 மந்த்ஸை தூக்கி விட்ருவாங்க. 12 மந்த்ஸ் மட்டும்தான் இருக்கும். 2 இயர்ஸ் கேட்டப்ப லாங் டேர்மில் போகிறப்ப உங்களுக்கு எரிச்சல் ஆயிரும். அந்த கேஜெட்டே உங்களுக்கு பிடிக்காம போக கூட வாய்ப்பு இருக்குது. என்னடா இது இவ்வளோ நாள் கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த கேஜெட்டுக்காக அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அன்லஸ் யூ ஆர் அ கிரியேட்டர். நீங்கள் கிரியேட்டர் இல்லாமல் இதை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் 2 இயர்ஸ் லாங் பீரியடில் நீங்கள் போகிறப்ப காசெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஐஃபோனை ஹேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆண்ட்ராய்டுக்கு இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்கள் யூஸ் பண்ணியே பார்க்கல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக மைண்ட்குள்ளே அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். சைக்கலாஜிக்கல் ஹிட்டாக அது இருக்கும். ஸோ தயவுசெய்து 2 இயர்ஸ் போகாதீங்க. போனால் 12 மந்த்ஸ் இல்லாட்டி 6 மந்த்ஸ் போங்க. இட் வுட் பி ஈஸி ஃபார் யூ டு லவ் த டிவைஸ் யூ பை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளை வாங்கினோன்னா அதை நம்ம கடைசி வரைக்கும் அந்த பொருள் நம்ம கூட இருக்க வரைக்கும் லவ் பண்ணணும். அப்படி லவ் பண்ண முடியாட்டி அந்த பொருளை வாங்க வேணாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. காசு அடுத்த விஷயம், லவ் தான் ஃபஸ்ட்டு. இப்போ கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும் தான் இஎம்ஐ தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழம்புவீங்க. கிரெடிட் கார்டு எதுவுமே தேவையில்லைங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை, கிரெடிட் கார்டுனா இல்லை. உங்களுக்கு இஎம்ஐ வேணும்னா கிரெடிட் கார்டு இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். நீங்கள் போய்ட்டு அதில் இஎம்ஐ போட்டுக்கலாம். 12 மந்த்ஸோ 24 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ எவ்வளோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ வருதா வரலையான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அவங்களே எல்லாமே பண்ணி தந்துடுவாங்க. இப்போ கிரெடிட் கார்டே இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா அங்கே போயிட்டு உங்களோட சிவில் ஸ்கோரை செக் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் என்ன பேங்க் வேணாலும் வச்சுருங்க, போய் சும்மா செக் பண்ண சொல்லுங்கள். அங்கேயே HDFC ஃபினான்ஸு, IDFC ஃபினான்ஸு அண்டு பஜாஜ் ஃபினான்ஸு இவங்கள்ட்ட யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஃபினான்ஸ் போட்டுக்கலாம். ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல தான் வரும். அந்த ஃபினான்ஸுக்கு 2500 சார்ஜ் பண்ணுவாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2500 வந்துடும். அதை நீங்கள் தடுக்க முடியாது. கிரெடிட் கார்டில் நீங்கள் போனீங்கன்னா அந்த 2500 சேவ் ஆகும். நீங்கள் இஎம்ஐக்கு அப்ளை பண்ணுறப்ப 2500 சேவ் ஆகும். இல்லாட்டி அந்த 2500 எக்ஸ்ட்ரா ஆடட் சார்ஜஸ் உங்களுக்கு வரும். இப்போ 12 மந்த்ஸ்னால் நான் 72,000 வாங்கினேன்னா எனக்கு மாதம் 6251 எடுக்கிறாங்க. அதை மாதிரி உங்கள் பொருளோட விலையை பொறுத்து அது இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது, கிரெடிட் கார்டு தேவையில்லை. நீங்கள் 21 இயர்ஸ்க்கு அபோவாக இருந்தாலே போதும். உங்கள் அக்கௌண்ட்டில் அப்பப்போ சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்தாலே போதும். உங்களுக்கு ஃபினான்ஸ் சேங்ஷன் ஆயிடும். எனக்குன்னா அவ்வளோ பெரிய ட்ரான்சாக்ஷன் அப்போ இல்லை. மாதம் 6000 அந்த சேலரி மட்டும் அக்கௌண்ட்டில் வரும். அந்த ட்ரான்சாக்ஷனோட தான் நான் போனேன். எனக்கே 75,000 கொடுத்தாங்க. நான் ஒன்றே 0 டவுன் பேமெண்ட்டில் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த ஃபோனோட விலை 72,000 தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சக்கா வாங்குறப்ப அப்படி கிடையாது. 8,000 டவுன் பேமெண்ட் கட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் மேபி கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை டவுன் பேமெண்ட் கட்டி தான் எடுக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்திருக்கலாம். எனக்கு அது தெரில. நீங்கள் போய் அங்கே செக் பண்ணிக்கலாம். 1/3 ஆஃப் அமௌண்ட் வேறு லோக்கல் ஸ்டோரில் வாங்குறப்ப கட்டணும். பட் ஐ பிளானட்டில் நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்க க்ரியேட் பண்ணி தருவாங்க. அப்படியே 0 டவுன் பேமெண்ட் இல்லாட்டியும் இந்த மாதிரி 8,000 அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் கட்டி எடுக்கிற மாதிரி வரும். பெரிய அமௌண்ட்டாக அவங்க உங்கள் தலையில் வைக்க மாட்டாங்க. 1/3 அமௌண்ட்டுங்கிறது பெருசு, அது அவங்க பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஐ பிளானட்டை பொறுத்தவரை. இஎம்ஐயில் எடுக்கிறப்ப இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இருக்க ரீசன்ட் மாடல் எடுங்க. இப்போது நான் இஎம்ஐயில் எடுக்க போகிறேன், இப்போ போய் நான் 13 எடுக்கலாமான்னா தயவுசெய்து நான் தப்பாக பண்ணாதீங்க. 13 எடுத்துடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது 2021 டிவைஸ். இப்போ நம்ம 2025 வாழ்கிறோம். அப்போ என்ன லான்ச் ஆகிருக்கோ அதை எடுங்க. அதாவது பெருசாக டிஃப்ரென்ஸ்னால் வராது. இப்போ 13 எவ்வளோன்னு செக் பண்ணிங்களேன், 45,000 இருக்கும். இப்போது இதுவே 15 செக் பண்ணிங்கன்னா 65,000 இருக்கும். இஎம்ஐன்னு போடுறப்ப கூட ஒரு 1500 2000 தான் கூட வரும். அதை பற்றி யோசிக்காமல் தயவுசெய்து அப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் என்ன டிவைஸ் வந்திருக்கோ அதை எடுத்துருங்க. இஎம்ஐனா சொல்கிறேன். ஃபுல் கேஷ்னால் நீங்கள் 13 எடுக்கலாம். உங்கள் சாய்ஸ், உங்கள் ஹேண்டில் இருக்கும் ஃபுல் கேஷ்னா. பட் இஎம்ஐன்னு வர்றப்போ உங்கள் ஹேண்டில் இருக்காது. அது 13 போனீங்கன்னா அது ஓர்த்தாக இருக்காது. அதுவும் நீங்கள் 2 இயர்ஸ்னால் போட்டு இஎம்ஐயை போட்டு 13 வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், பயங்கர சலிப்பாக தான் இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 13 அவுடேட் ஆயிரும்.
நீங்கள் 2021 வந்த ஃபோனை 2025 எடுக்கிறீங்க, அதுவும் 1 இயர் இல்லை 2 இயர் இஎம்ஐ போட்டு எடுக்கிறீங்கன்னா ஒரு அவுடேட்டட் ஃபோனை தான் நீங்கள் ஆல்ரெடி எடுக்கிறீங்க. அது இன்னமும் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மணிக்கு அது ஒர்த்தே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. அதனால இப்போ ஒரு இஎம்ஐ எடுக்க போகிறேன் ஐஃபோனுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன ஜென்ரேஷன் இருக்கோ அதுக்கு கண்ணை மூட்டு போயிருங்க. இப்போ 16 இருக்கா, 16 போயிருங்க. 16 குறைஞ்சி நீங்கள் யோசித்தே பார்க்காதீங்க. மேபி 16 15 சேமாக இருந்தால் நீங்கள் 15 போகலாம், அது தப்பே கிடையாது. இப்போ 13 14 அப்படியே சேமாக தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ வந்து 15 16 அப்படியே சேமாக தான் இருக்குது. ப்ராசஸர் மட்டும் 2 ஜென்ரேஷன் கூட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. கேமரா கொஞ்சம் மாற்றிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுவும் 48 தான், இதுவும் 48 தான். பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. உங்களுக்கு ப்ராசஸர் ஸ்பீடாக வேணும் அப்படின்ட்டு இருந்தால் 16 போகலாம், இல்லாட்டி ரெண்டுமே ஒன்றா இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. நிறைய டிஃப்ரென்சஸ் காணப்பட்டால் இப்போ 13க்கு 15 எடுத்துக்கோங்களேன், அது 12 மெகா பிக்சல், இது 48. இந்த மாதிரி ப்ராசஸர்லேயும் ஒரு ஜென்ரேஷன் அதிகம். இந்த மாதிரி நிறையா சேஞ்சஸ் உள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷனோட ஃபோனை எடுத்துருங்க. 2024 லான்ச் ஆனது, 2025 லான்ச் ஆனது எடுத்துருங்க. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தள்ளி இருக்க ஃபோனை யோசிச்சு கூட பார்க்காதீங்க இஎம்ஐ எடுக்கிறதா இருந்தால். இஎம்ஐயோட கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 6251 ரூபா என் அக்கௌண்ட்டில் இருக்கணும், இல்லாட்டி அவ்வளோதான். அதாவது இஎம்ஐ பவுன்ஸ் ஆயிரும், ஃபோன் லாக் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஃபுல் கேஷ் எடுத்திங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் வேலையை விட முடியாது. உங்களுக்கு அந்த வேலை பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் போய் தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு பேக் ஆஃப் தி டே இஎம்ஐ இருக்குது. அதை யோசிச்சுட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை பார்த்துட்டே தான் இருக்கணும். இந்த டிவைஸுக்காக நீங்கள் ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. இல்லாட்டி மட்டும் வேலை பார்க்காம இருக்க விட்டுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா விட மாட்டாங்க. பட் நான் சொல்கிறேன், இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஹிட் ஆகும். அதாவது நீங்கள் 25க்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இது ஹிட்டாக போகிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும், கிடச்ச வேலையை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, அதில் நீங்கள் ஓடி தான் ஆகணும்னு இருக்கும். அதுவே நீங்கள் வந்து 21 to 25 ஏஜில் ஃப்ரெஷ்ஷராக வெளியே வர்றப்ப உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். இந்த சைடு ஒரு வே போகும், இங்கிட்டு ஒரு வே போகும், இங்கிட்டு ஒரு வே போகும். அப்போ வந்து நீங்கள் இஎம்ஐ போட்டிங்கன்னா நீங்கள் அந்த 2 வேவையும் பிளாக் பண்ணிட்டு ஒரு வேலையை போகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பிடிக்குதோ இல்லையோ அந்த மாதம் 6000 நீங்கள் எங்கிட்ட கூடியா சம்பாரிச்சு நீங்கள் கெட்டி தான் ஆகணும். அது ஏதாவது ஒரு வேலை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் பிடிக்கிறப்ப தான் வேலை பார்ப்பேன், பிடிக்காதப்ப வேலை பார்க்க மாட்டேன், அது பிடிச்ச வேலை தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து இஎம்ஐக்குள்ளே போயிடாதீங்க. அண்ட் இட் கிரியேட்ஸ் யூ லாட் ஆஃப் மென்டல் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து எப்படின்னா பிடிச்ச வேலை பார்க்குறாள், பிடிக்காத வேலை சைட் நான் போகவே மாட்டேன். ஏன்னா அது வந்து என்னோடய மென்டல் பீஸுக்கு ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லிட்டு நான் இத்தனை வருஷம் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன். நான் இப்போது பார்க்குற வேலை பிடிச்ச வேலை, நான் அதை பார்த்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் நான் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் பிடிச்ச வேலை தான் பார்க்குறேன். அந்த மாதிரி இருந்தால் ஓகே தான். பட் பிடிக்காத வேலைக்குள்ளே போயிட்டு நான் இஎம்ஐ கட்டணும் பண்ணிவிட்டு அது மூலமாக லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம், ஒரு கேஜெட்டுக்காக இவ்வளோ தூரம் போகணுமான்னு கேட்டால் வேணான்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸோட விலை கம்மியாகிட்டே வரும். ஐஃபோன் வந்து லயபிலிட்டி, இது எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருவீங்க. அது உண்மை தான். இது வந்து அசட் இல்லை, லயபிலிட்டி. இப்போ வந்து நீங்கள் இதை வாங்கிட்டீங்க, ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இதோட ப்ரைஸ் குறைய தான் போகுது. இப்போ 61 62 இருக்குது, நான் வாங்குறப்ப 72 இருந்துச்சு. திடீர்னு இது வந்து 55 கூட வரலாம், அமேசான் சேல்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாகும், ஏறும். அதை பற்றினா நீங்கள் வாங்கின பிறகு கண்டுக்கக்கூடாது. அப்படி கண்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். இப்போ வாங்கியிருக்கலாமே, இன்னும் கம்மியாக வாங்கியிருக்கலாமே உங்களுக்கு தோணிகிட்டே தான் இருக்கும். வந்தப்பே லான்ச் ஆனப்பே எடுக்கணும்னா யூ ஹேவ் டு பே தட் ப்ரைஸ், தட்ஸ் ஆல். அதை தான் நான் சொல்ல வரேன். இது வந்து லயபிலிட்டி தான். இது வந்து நான் அசட்டாக மாற்றணும்னா நான் கண்டென்ட் கிரியேஷன் மூலமாக மட்டும்தான் மாற்ற முடியும். இல்லாட்டி எனக்கு வந்து வீடியோகிராஃபி திறமை இருக்கணும், இல்லை ஃபோட்டோகிராஃபி திறமை இருக்கணும். அது மூலமாக நான் மாற்றலாமே தவிர இது வந்து அப்படி இல்லாட்டி நான் வந்து கெத்துக்காக எடுக்கிறேன், இல்லை டே டு டே யூஸ்க்காக எடுக்கிறேன்னா இது வந்து ஜஸ்ட் லையபிலிட்டி தான். ஆனால் எனக்கு நான் பிடிச்சி எடுக்கிறேன், இந்த பொருள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு எடுத்திங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் ஏறுதோ இறங்குதோ அதை பற்றினா கவலையே பட மாட்டீங்க. அந்த மைண்டோட நீங்கள் எடுங்க, அதை தான் நான் சொல்கிறேன். இல்லாட்டி இஎம்ஐ வந்து உங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டுற விதமாக மாறலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இஎம்ஐ எடுத்து ஒரு தடவை பவுன்ஸ் ஆக விட்டால் கூட அடுத்து உங்களுக்கு இஎம்ஐ கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அடுத்து எதுக்குமே நீங்கள் இஎம்ஐ எடுக்க முடியாது. முக்கியமாக நீங்கள் ஒரு கேஜெட்டுக்காக அடுத்து ஹவுசிங் லோன் எடுக்காமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு இஎம்ஐ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் ஹவுசிங் லோன் போய் நிற்கிறப்ப அவன் தரமாட்டான். சிவில் ஸ்கோர் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கும். ஸோ ஒரு பவுன்ஸ் ஆச்சுன்னா அது வந்து எல்லா விதத்துலையும் உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் இல்லை, சுற்றி சுற்றி அடிக்கும். பர்சனல் லோன் கிடைக்காது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் அஃபெக்ட் ஆவீங்க ஒரே ஒரு கேஜெட்னால அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இஎம்ஐ எடுக்க போகிறேன்னா கரெக்டாக கெட்ட முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நான் எடுக்கிறப்ப என் அக்கௌண்ட்டில் 18,000 இருந்துச்சு. இன்கேஸ் நான் ஏதாவது சொதப்பிட்டேன்னா கெட்ட முடியாட்டி அந்த 18,000லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஐ கேன் ரன் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம்.
கட்ட முடியாத பட்சத்தில் பவுன்ஸ் ஆக மட்டும் விட்டுறாதீங்க. இட் வுட் அஃபெக்ட் யுவர் ஹோல் லைஃப். தட் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னு கல்யாணம் பண்ணாமல் கூட போவாங்க, பொண்ணு விட்டுட்டு ஓடிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிக்கோங்கோ இஎம்ஐக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதுவும் ஒரு கேஜெட் இஎம்ஐக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் பவுன்ஸ் ஆனால் அது வேறு விஷயம். இட்ஸ் அ பிக் திங், யூ ஹவ் ஃபெயில்டுன்னு சொல்லலாம். கேஜெட் லோன் கட்ட முடியாமல் நீங்கள் ஃபெயில் ஆனால் இட்ஸ் நாட் அ பிக் திங், இட் வுட் ட்ரமாட்டைஸ் யுவர் லைஃப் அரௌண்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு இப்போ கேட்குறப்ப என்னடா இது ஒரு இஎம்ஐ தானடான்னு தோணலாம். பட் அடுத்து நீங்கள் எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டு நிற்கிறப்ப இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ட்ராமாவாக மாறும். நான் நிறைய பீப்புள் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். கெட்ட முடியும்னா மட்டும் இஎம்ஐக்குள்ளே போங்க. உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா, என்னால் முடியும்டா நான் பண்ணிடுவேன்டா நம்பினீங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த கேஜெட்டை இஎம்ஐயில் எடுக்கலாம் அப்படிங்கிறத என்னோடய கருத்து. ஏகப்பட்ட ப்ரோஸ் இருக்குது, ஏகப்பட்ட கான்ஸ் இருக்குது ஃபோனை பொறுத்தவரை. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கின பிறகு ஆண்ட்ராய்டு மாதிரி தானே இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் இல்லையேன்னு ஃபீல் பண்ணலாம். இதெல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் இஃப் யூ ஹேவ் லவ் ஃபார் திஸ், ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். அவ்வளோதான். இந்த டிவைஸும் இல்லை, எந்த டிவைஸ்னாலும் இதே தான் நான் சொல்வேன். இஃப் யூ ஹேவ் லவ் ஃபார் திஸ், ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். பாய்.